ஹாய் ஆல், இன்னைக்கு நான் வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி சிம்பிளாக நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். அவன் இல்லாமல் குக்கர்லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பாதாமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க, தனியாக வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாயிலிங்க்கு நான் வந்து இன்னைக்கு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிறப்போ மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் வந்து உங்ககிட்ட இருக்க டார்க் சாக்லேட்ஸ், எந்த டார்க் சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கீழே தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கங்காட்டி அதோட சூட்டுக்கு மேலே நம்ம சாக்லேட் போட்டுருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. இன்னைக்கு நான் ப்ரௌனி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். எதுவுமே சேர்க்காம, ஐ மீன் ஆயில் கீ எதுவுமே சேர்க்காம டைரெக்டாக இந்த ஆல்மண்ட்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாதாமோட ஸ்மெல் நல்லா வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் சீஸ் மெல்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அதே பேனில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆனோடனையும் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண பாதாமை சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உலக்க இடுக்கி வச்சு ஒரு ரொம்ப பொடியாக வேணாம், ஓரளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நைஃப் வச்சு ஒரு 3 நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டரை வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. இப்போ நான் அதை வந்து சாக்லேட் கூட ஆட் பண்ணிட்டேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து விஸ்கை விட இந்த மாதிரி ஸ்பேச்சுலா தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அப்படி சைட்ஸில் போனாலும் நமக்கு வந்து ஈஸியாக எடுத்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்லேயே நட்ஸோடு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் தெரியுது. ஏன்னா நம்மளோட நட்ஸ் நான் என்ன ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் பிளெயின் டார்க் சாக்லேட் எடுத்து பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு அது பிளெயின் டார்க் சாக்லேட் கிடைக்கல, அதனால் இதை வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இந்த சாக்லேட் கூடவே வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் கப்பு வந்து அப்போ காமிச்சன்ல அதே ஒயிட் கப் அளவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர். இது நீங்கள் வந்து டைரெக்டாக சாக்லேட் கூட ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு சளிச்சு தான் போடணும். இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப். பவுடர் சுகர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகரை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துருங்க. நம்ம ஏன் சளிச்சு எடுக்கிறோன்னா எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் ஏதாவது தூசி இருந்தால் கூட நமக்கு வந்து அது ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணியிருந்தேன். இந்த லம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம கேக் பர்ஃபெக்டாக வராது. இது நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும். இப்போ இதை வந்து சாக்லேட் அண்ட் பட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மில்க் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நான் இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது கூடவே நம்ம வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பவுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பரை வச்சு அடியில் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பருக்கு பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே வந்து நான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். ப்ரௌனி ஹீட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரீ ஹீட்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுருங்க. ஸ்டாண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌனி பவுல் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ப்ரௌனி பவுலை வச்சிடலாம். இந்த ப்ரௌனி பவுலில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஃபுல்லாக மேலே வரைக்கும் நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌனி வந்து அந்த பாத்திரத்துலேயே ஸ்டிக் ஆகாமல் வரும். வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது நான் குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே அந்த ப்ரௌனி பவுல் வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் திரும்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸோ டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் இந்த குக்கரை வந்து ஓப்பனே பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. விசில்லாம் போட வேணாம், அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம், 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறேன். ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். டூத்பிக்கில் வந்து ஸ்டிக் ஆகாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரௌனியை வந்து நீங்கள் இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு உங்ககிட்ட சாக்லேட் சாஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஹீட் பண்ணி மேலே அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அதுதான் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி. இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரெசிபி. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். சாக்லேட் மெல்ட் பண்ணுறப்பவே வந்து பேரலாக நான் ஆல்மண்ட்ஸும் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே வந்து சைமல்டேனியஸாக பண்ணணும். எல்லாமே வந்து ஒரே டைமில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி 1/2 hour அப்புறம் பட்டர் மெல்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஆல்மண்ட்ஸை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரௌனி வந்து சரியாக வராது. ஸோ ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும்.